السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. كلوا من الطيبات واعملوا صالحا. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலைநில்லவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டுதலாக இருக்குது. மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மார்க்கம் என்பது 5 விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த 5 விஷயங்களும் ஒரு மனிதரிடத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதர் பரிபூரண முஃமினாக ஆகிறார். அந்த 5 விஷயங்கள்ல ஒரு விஷயங்கள் விடுபட்டால் கூட அவர் பரிபூரண முஃமின் என்பதாக சொல்ல முடியாது. முதலாவதாக ஈமானியாத், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது. மற்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா விஷயங்களின் மீது சரியான முறையில் ஈமான் கொள்வது, இது முதலாவது. இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள். மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வணக்கங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா வணக்கங்களையும் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது அஹ்லாகியாத், தன்னுடைய குண நலன்களை நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை தனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இது அஹ்லாகியாத். நான்காவது முஆஷரா, குடும்ப வாழ்க்கையில் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அப்படிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஐந்தாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்களில் மார்க்கம் எந்த முறையை சொல்கிறதோ அப்படி கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களையும் சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுதுதான், மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதோ அப்படி அவர் நடக்கும் பொழுதுதான் அவர் பரிபூரண ஈமான்தாரியாக ஆகுவார். ஒரு வருடத்துல ஈமான் நல்லபடியாக இருக்குது, இபாதத்துகள் அதிகமாக இருக்குது, ஆனால் நல்ல குணங்கள் இல்லை, அல்லது குடும்ப வாழ்க்கை சரியில்லை, மார்க்கம் எப்படி வழிகாட்டுதோ அப்படி குடும்ப வாழ்க்கையில் அவர் இல்லாமல் இருக்கிறாரு, அல்லது கொடுக்கல் வாங்கல்கள்ல அவர் முன்ன பின்ன இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் பரிபூர்ண ஈமான்தாரியாக ஆக முடியாது. இஸ்லாம் என்பது வெறும் இபாதத்து மட்டுமல்ல, வெறும் கொள்கைகள் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா வாழ்க்கையுமே சரியாக அமைத்துக் கொள்வதுதான் இஸ்லாமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக வியாபாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த வியாபாரத்தையும் இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ
அப்படி ஒரு மனிதன் அதன்படி நடக்கும் பொழுதுதான் அவன் பரிபூர்ண முஃமினாக ஆகிறான். இந்த வியாபாரத்துல முன்ன பின்ன இருந்துட்டு அல்லாஹ்விடத்திலேயும் இபாதத்துகளையும் நல்ல முறையில் செய்யும் பொழுது அவருடைய அந்த இபாதத்து குறைவுள்ளதாகத்தான் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் வியாபாரத்தை அதிகம் தூண்டுகிறது. நீங்கள் வியாபாரம் செய்யுங்க, வீட்டிலே உட்கார்ந்து இருக்காதீங்க, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யுங்க. குரு மின தையிபாத்தி, எங்கெல்லாம் உங்களுக்கு ஹலாலான முறையில் பொருட்கள் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நீங்கள் தேடுங்க. எந்தெந்த முறையிலெல்லாம் ஹலாலான வருமானங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தந்த முறைகள் எல்லாம் நீங்கள் வியாபாரம் செய்து நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஜும்மாவுடைய சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான், ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா வேகமாக வாங்க, வேகமாக தொழுகைக்கு வந்துருங்க, உங்களுடைய வியாபாரத்தை அப்படியே நீங்க நிப்பாட்டிருங்க. ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஜும்மாவுடைய தொழுகையை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூமியில பரவி சென்று எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضல் இருக்குதோ வியாபாரம் செய்ய முடியுமோ போய் வியாபாரம் செஞ்சு அல்லாஹ்வினுடைய அந்த ஃபضலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தொழுகை மட்டுமல்ல, தொழுகை முடிந்தவுடன் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஏவுகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வியாபாரத்தை இஸ்லாம் எப்படி வழிகாட்டுதோ அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய அந்த தேவைகளும் பூர்த்தியாகும், நம்முடைய துன்யாவும் சரியாகும், நம்முடைய ஆகிரத்தும் சரியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீனு. ஒருத்தவர் வியாபாரியா இருக்கிறாரு, மார்க்கம் எப்படி வியாபாரம் செய்யணும்னு சொல்லுதோ அந்த மாதிரி உண்மையான முறையில் நம்பிக்கையான முறையில் வியாபாரத்தை செஞ்சாருன்னா நாளைக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து மஅன் நபியீன, நபிமார்களோடு இருப்பார், வஸ்ஸிதீகீன, உண்மையாளர்களோடு இருப்பார், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிரை தியாகம் செய்த அந்த உயிர் தியாகிகளுடன் யார் இருப்பார்னு சொன்னா உண்மையான முறையில மார்க்கம் எப்படி கற்றுத்தந்ததோ அப்படி ஒருத்தர் வியாபாரம் செய்யும் பொழுது இந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை அவரால் அடைய முடிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை மார்க்கம் மிக அழகான முறையில் சொல்லுது. முதலாவதாக உண்மையை பேசி வியாபாரம் செய்யணும். பொய் வியாபாரம் மார்க்கத்தில் கூடாது. ஒரு தவறுக்கு நாம் ஒரு விலையை விற்கிறோம், ஒரு பொருளை விற்கிறோம், அதனுடைய அசல் வேறதான் இருக்குது. ஆனால் நாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு அசலே இவ்வளோதான் வருது, எங்களுக்கு லாபமே இவ்வளவுதான் வருது என்பதாக பொய்யான ஒரு லாபத்தையும் பொய்யான ஒரு அசலையும் கூறி விற்கும் பொழுது இது மார்க்கம் காட்டித்தராத வியாபாரமாக ஆகிறது. மார்க்கம் இதை தடை செய்கிறது. உண்மையை சொல்லிவீங்க, நீங்க அசலை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க லாபத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா பொய்யா நீங்க சொல்லிடாதீங்க என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபைன் ஸதகா பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஹிமா. ஒரு பொருள் வாங்க போறாரு, இன்னொரு பொருள் விற்கிறாரு, ரெண்டு பேருமே உண்மையை சொல்லி வாங்குறாரு, உண்மையை சொல்லி விற்கிறாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே அந்த பொருளை பற்றி சொல்றாரு, இந்த பொருளுடைய எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த வியாபாரத்துல அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான்.
இவருக்கு பொருளை வித்தனால என்ன லாபம் கிடைச்சதோ அந்த காசுல அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்வான். இவர் என்ன பொருளை வாங்கினாரோ அந்த பொருளில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். நீண்ட காலம் அதன் மூலமாக அவர் பயன்பெறுவார். மேலும் சொன்னார்கள், வயின் கதிபா வ கதமா முஹிப்பு பரக்கத்த பைஹிமா. ரெண்டு பேரும் பொய் சொல்லி வியாபாரம் செய்யறாங்க. வாங்குறவரும் பொய் சொல்றாரு. என்ன இவ்வளோ காசுக்கு விற்கிறீங்களே, பக்கத்து கடையிலனா கேட்டுட்டு தான் வரேன், அங்கே கம்மியாக சொன்னாங்க, உங்கள் கடையில் அதிகமாக சொல்றீங்களே. பக்கத்து கடையிலனா நான் விசாரிச்சுட்டு தான் வரேன், ஆனால் விசாரிச்சிருக்க மாட்டாரு. அவரிடத்துல விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யை சொல்லுவார். பக்கத்தில் நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், அவங்க கம்மியாக தான் சொன்னாங்க, நீங்கள் என்ன அவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க, அதை குறைங்க என்பதாக சொல்லுவார். அதே மாதிரி அவர் சொல்லுவார், விற்கக்கூடியவர், எங்களுக்கு லாபமே கொஞ்சம் தான், அதையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது? இப்படி ரெண்டு பேரும் பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் பரக்கத்து இல்லாமல் போய்விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எத்தனையோ பேர் வியாபாரம் நஷ்டத்தில் போகுது, வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க ஹஸரத், ஏதாவது அமல் இருந்தால் சொல்லுங்க ஹஸரத், ஏதாச்சும் திக்ர் இருந்தால் சொல்லுங்க ஹஸரத், வியாபாரத்துடைய பரக்கத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்றாங்க, உங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யுங்க. உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுடைய லாபம் குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னா, பொருள் சின்னதாக இருக்கும், பொருள் குறைவாக இருக்கும், அதனுடைய பயன் அதிகமாக இருக்கும். இதுதான் பரக்கத்தினுடைய விளக்கம். அந்த விஷயம் குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் அதன் மூலமாக எவ்வளவு பயன்பெறும் அப்படின்னு சொன்னா அதிகமாக பயன்பெறுவோம். எனவே வியாபாரத்துல பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்று சொன்னாங்க. நபி அவர்களுடைய வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது. நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே பொய்யாகாது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்பதாக. மேலும் யாரெல்லாம் பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனையாக நபி சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா 3 நபர்களோட பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான் ரஹ்மத்தான பார்வையில. அந்த 3 நபர்கள்ல ஒருத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹல்ஃபில் காதிபி. பொய்யாக சத்தியம் செஞ்சு தன்னுடைய பொருளை விற்கிறதுக்காக வேண்டி முற்படுவாரு, முயற்சி செய்வாரு, பொய் சத்தியம் செஞ்சு பொருளை விற்பாரு, இவர்களோட கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பேச மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் என்பது சொர்க்கம் இல்லை. சொர்க்கம் என்பது ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இல்லை, மாறாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு தான் ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. சொர்க்கம் கிடைச்சிருச்சு, ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் கிடைச்சும் கிடைக்காதது போலதான். ஆனா ஒரு மனிதனுக்கு சொர்க்கமும் கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய சந்திப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துடையவர் அவர் தான். எனவேதான் நபி சொன்னாங்க, அந்த அந்தஸ்து கிடைக்காது, அல்லாஹ்வை சந்திக்க முடியாது, அல்லாஹ் பேச விரும்ப மாட்டான் யாரெல்லாம் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே வியாபாரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது, இப்பொழுது உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யணும். இரண்டாவதாக குறையை மறைக்கக்கூடாது. ஒரு பொருளை நாம விற்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை சொல்லி நாம விற்கணும். நாம ஒரு துணி வியாபாரம் பண்றோம், அது கொஞ்சம் இத்து போயிருக்கு அல்லது ஒரு வருஷத்துல அது வீணாயிரும்,
அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும். என்றாலும் கூட நாம சொல்லுவோம், இது ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா உழைக்கும், 10 வருஷத்துக்கு நல்லா உழைக்கும், இது இத்தே போகாத தொழில் என்பதாக குறைய மறைச்சு அதை நிறையாக சொல்லி இருப்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பாஅ பைஅன் லம் யுபையின்ஹு. ஒருத்தவர் ஒரு வியாபாரம் செய்கிறாரு, ஒரு பொருளை விற்கிறாரு, அதுல குறை இருக்குது, ஆனா அதை அவர் தெளிவுபடுத்தல. லம் யுபையின்ஹு, தெளிவுபடுத்தல இதுல இந்த குறை இருக்குது அப்படின்னு. இப்ப அந்த வாங்கக்கூடியவர் அதை வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, லம் யஸல் ஃபீ மக்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கோபம் அவர் மீது இறங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய கோபம் என்பது எந்த அளவிற்கு ஒரு ரொம்ப கடுமையான விஷயம் என்பதை நாம சிந்தித்து கடமைப்பட்டிருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குறைய மறைச்சு வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய வேதனை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ குறைய மறைச்சு நாம வியாபாரம் செஞ்சு அதிகமாக லாபம் பெற்றாலும் அதன் மூலமாக அதிகமாக தீமை தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய கோபம் என்பது என்ன? அதன் மூலமாக நமக்கு தீமை தான் கிடைக்கும். எனவே குறைய மறைச்சு வியாபாரம் செய்யறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தைக்கு போனாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒருத்தவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கோதுமை குவியலை குவிச்சு வச்சிருக்கிறாரு, அதை வித்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கோதுமை குவியலுக்குள்ள வந்தாங்க. பக்கத்தில் வந்து நின்று என்ன விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, கோதுமை குவியலை விற்கிறேன் என்பதா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குவியலுக்குள்ள நபி அவர்களுடைய கையை விட்டாங்க. கையை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொட்டு பார்க்குறாங்க, ஈரம் தென்படுது. அந்த கோதுமை ஈரமாக இருக்கிறது நபி அவர்கள் உணர்றாங்க. இப்போ கையை எடுத்துட்டு கேட்குறாங்க, உள்ளாங்க உள்ள கோதுமைலாம் ஈரமாக இருக்குது, வெளியே உள்ள கோதுமைலாம் காஞ்சி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய கோதுமை கொஞ்சம் மலையில் நனைஞ்சிருச்சு, அதை வெளியே வச்சோம் அப்படின்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க, ஈரமான கோதுமையை யாரும் வாங்க மாட்டாங்க, எனவே இந்த நல்ல கோதுமையோடு சேர்த்து அதை நான் சேர்த்து வித்துடலான்னு பார்த்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நீ என்னுடைய உம்மத்துன்னு சொல்றதுக்கு உனக்கு லாயக்கு இல்லை, நீ என்னுடைய உம்மத்துன்னு ஒரு தடவை சொல்லிடாத, அல்லாஹ்வும் அப்படி பார்க்க மாட்டான், நானும் உன்னை பார்க்கல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ ஏமாத்துற அப்படின்னு சொன்னா என்னுடைய உம்மத்து இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பொருள்ல குறை இருக்குது அப்படின்னு சொன்னா அது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வெளிப்படுத்தி இதில் என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதனால அதனுடைய விலையை குறைக்க முடிஞ்சால் குறைக்கணும், அல்லது அவர்கிட்ட தெளிவுபடுத்தி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, இல்லை உங்கள் விருப்பம் என்பதாக அவரிடத்துல குறைய சொல்லி நாம விற்கணும். ஜரீர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, அவங்க ஒரு தடவை ஒரு ஒட்டகத்தை விற்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து வாங்குறாரு, 300 திர்ஹத்துக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே வாங்க, நீங்கள் என்கிட்ட ஒட்டகத்தை வாங்குனீங்க, 300 திர்ஹத்துக்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இறைச்சிக்காக வேண்டி வாங்கினீங்களா, இதை கொண்டு போய் அறுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி வாங்கினீங்களா, அல்லது பயணம் செய்யறதுக்காக வேண்டி வாங்கினீங்களா, இதன் மூலமாக பல ஊர்களுக்கு நான் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாங்கினீங்களான்னு கேட்டான். அப்போ அந்த மனிதர் சொன்னாரு, பயணம் செய்யறதுக்காக வேண்டி தான் நான் இதை வாங்குறேன். அப்போ அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அவங்க சொன்னாங்க, இதனுடைய காலில் சின்ன குறை இருக்குது, இந்த ஒட்டகத்தினுடைய காலில் சின்ன குறை இருக்குது, வெறும் இறைச்சிக்காக வேண்டி நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா 300 திர்ஹம் சரியானது தான். ஆனா பயணத்துக்காக வேண்டி நீங்க வாங்கினீங்க பட்சத்துல பயணத்திற்கு கொஞ்சம் அது
சௌகரியமானதா இருக்காது. அதனுடைய காலில் கொஞ்சம் குறை இருக்கு, அதனால 200 திருகத்தை நான் வச்சுக்கிறேன், இந்தாங்க 100 திருகம் என்பதாக அவரிடத்துல திருப்பி கொடுத்தான். அதனுடைய குறையை வெளிப்படுத்தி இதுல குறை இருக்குது என்பதாக சொல்லி தன்னுடைய லாபத்தை பார்க்காம அவருடைய அந்த விஷயத்தை கொடுத்தாங்க என்பதாக வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே குறை இருக்குதுங்கிற பட்சத்துல அந்த குறையை வெளிப்படுத்தி நாம் அதை சொல்லி வைக்கிறது தான் இஸ்லாம் கற்றுத்தந்த வியாபாரமாக இருக்குது. மூணாவதாக, அளவுகள்ல மோசடி செய்யக்கூடாது. அளவுகள்ல மோசடி செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த இஸ்லாம் எந்த அளவிற்கு ஒரு உன்னதமான மார்க்கம் என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வாங்கும் பொழுது அளவை சரியா பார்த்து வாங்குங்க. இதே நீங்க வியாபாரியா இருந்து பிறருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது, பொருளை கொடுக்கும் பொழுது, இதா வசந்தும் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. 1 கிலோ வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஒரு 20 கிராம் 50 கிராம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு கால் மிஷின் கொஞ்சம் வேலை செய்யல அல்லது தூசி ஏதாச்சும் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க 1 கிலோ சரியா கொடுத்துருப்பீங்க, அதுல குறைவு ஏற்படாது. அவருக்கு நீங்க கொடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வாங்கும் பொழுது சரியா வாங்குங்க, கொடுக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு அழகான உபதேசத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இருக்க காலகட்டத்தில் நாம் யோசிச்சு பார்க்கிறோம், இப்போ எந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. வாங்கும் பொழுது நல்ல உயர்ந்த பொருளாக பார்த்து வாங்குறோம், கொஞ்சம் கூட போட்டு கொடு என்பதாக வாங்குறோம். ஆனால் கொடுக்கும் பொழுது சரியாக கூட கொடுக்கிறதுக்கு தயங்கக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா முத்தஃபிஃபின் என்பதாக குர்ஆன்ல ஒரு சூறாவை பதிவு செய்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வயலுல் லில் முத்தஃபிஃபின், யாரெல்லாம் அளவு எடைகள்ல மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வயல் என்பதாக ஒரு நரகம் இருக்குது என்பதாக அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமேட்டு சொல்லுவான், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அல்லதீன இதத்தாலு அலன் நாசி எஸ்தௌஃபூன், அவங்க யார்கிட்டயாச்சும் போய் ஹோல்சேல்ல வாங்கிட்டு வரும் பொழுது, அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வரும் பொழுது சரியாக அளந்து பார்ப்பார். கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போடுங்க என்பதாக சரியான முறையில சொல்லி வாங்குவாரு. ஆனா இவர் மக்களுக்கு விற்கும் பொழுது, இவர் கொடுக்கும் பொழுது அதுல குறைவு செய்வாரு. இப்படிப்பட்ட அளவு எடைகளில் மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு நரகம்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு கௌம், ஷுஐப் நபி அவங்களுக்கு ஒரு கூட்டத்தார் அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பினான். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அளவு எடைகள்ல மோசம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல முறையில் அவங்கள்ட்ட எத்தி வச்சாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மாற்றமான விஷயம், இது செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா கட்டளையை எத்தி வச்சாங்க. என்றாலும் அந்த மக்கள் அளவு எடைகளில் தொடர்ந்து மோசடி செய்தனால அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தோம் என்பதாக குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே மார்க்கம் தடை செய்யக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று அளவு எடைகளில் மோசடி செய்வது. இதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நான்காவதாக, ஹராமான பொருளை விற்கக்கூடாது. எந்த பொருளெல்லாம் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு ஹராம்னு வச்சிருக்கிறானோ, அதை உபயோகப்படுத்துறது ஹராம்னு சொல்றானோ, அதை குடிப்பது ஹராம் என்பதாக சொல்றானோ, அந்த பொருளை விற்பதும் ஹராமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம ஸமனஹு, அல்லாஹ் தஆலா எந்த பொருளெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த பொருளின் மூலமாக வரக்கூடிய லாபம் இருக்குது, அதை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் என்பதும் ஹராமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலுஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹர்ரம பைஅல் ஹம்ரி, மதுவை விற்பதை அல்லாஹ் தஆலா தடையாக்கி இருக்கிறார். மதுவை விற்பதும் ஹராமாக இருக்குது. எந்தெந்த பொருட்கள் எல்லாம் போதை
போதையான வஸ்துக்களாக இருக்குதோ, மதுவை போன்று, மது அல்லாம எது எதெல்லாம் போதை தரக்கூடிய வஸ்துவாக இருக்குதோ அதையும் இருப்பது ஹராம் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க வல் மைத்தா, இறந்து போன பிராணிகளை அல்லாஹ் தஆலா சாப்பிடுவதற்கு நமக்கு ஹராமாக்கின மாதிரி அதை வியாபாரம் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சில இடங்கள்ல கேள்விப்படுறோம், சில ஹஸரத்மார்கள் எல்லாம் சொன்னாங்க, சில இடங்கள் முஸ்லிமான அவர் வச்சு நடத்துறாரு, அவருடைய இறைச்சி கடையா இருக்குது, ஆனால் சில நேரங்களில் இறந்த பிராணிய அவர் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை அறுத்து அதை விற்கிறார் என்ற அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு எது ஹராமோ அது யாருக்குமே நாம் வைக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான ஹராமு, முஸ்லீம்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தாதான ஹராமு, மற்றவர்களுக்கு விற்றா ஹராம் இல்லைல்ல அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதெல்லாம் நமக்கு ஹராமோ அதை விற்பதே ஹராமு, அது யாருக்கு வித்தாலும் சரி அது ஹராமாக இருக்குது. மூன்றாவதா சொன்னாங்க வல் ஹின்ஸீர், பன்றி அதனுடைய இறைச்சி விற்பதும் ஹராம் என்பதாக சொன்னாங்க. வல் அஸ்னாம், சிலைகளை விற்பதும் ஹராம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த 4 விஷயம் இருக்குது, இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. முதலாவது மோசடி செய்யக்கூடாது, இரண்டாவது பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது, மூன்றாவது அளவுகளில் மோசடி செய்யக்கூடாது, நான்காவது ஹராமான பொருளை விற்கக்கூடாது, ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று தான். என்றாலும் அதைவிட மிக முக்கியமான ஒன்று, இந்த வியாபாரத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை என்பதாக நாம நம்முடைய அகீதாவை கொண்டு வரக்கூடாது, நம்முடைய கொள்கைகளை நம்முடைய எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த வியாபாரம் என்பது ஒரு சபபாக, ஒரு காரணமாக இருக்குது. கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், நமக்கு ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அவன் கொடுத்தாதான் நமக்கு ரிசுக்கு. நம்முடைய முயற்சினால, நம்முடைய வியாபாரத்தினால தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை முற்றிலுமாக அந்த எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதே போல வியாபாரம் சொல்லி வணக்க வழிபாடுகளை விடுவதும் இஸ்லாம் தடை செய்கிறது. வியாபாரம் சொல்லி அல்லாஹ்வை நினைக்காம இருக்கிறது இருக்குது, இதுவும் இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. துன்யாவும் போயிட்டு ஆகிரத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னா துன்யாவும் நாம் இழந்தவங்களாக ஆகிறோம், ஆகிரத்தையும் இழந்தவர்களாக ஆகிறோம். ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், நமக்கு கொடுக்கும் பொழுது அதன் பயன் தரக்கூடிய ரிசுக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நினைக்கணும். நமக்கு எல்லா ரிசுக்கும் இருக்குது, பல வகையான வசதிகள் எல்லாம் இருக்குது, ஆனா அதன் மூலமாக எனக்கு பயன் இல்லை என்று சொன்னால் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகள்ல நாம கவனம் செலுத்தணும். என்னதான் வேலைகளாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகள்ல நாம கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய ரிசுக்குல, நம்முடைய திஜாராத்துல, வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யக்கூடியவனா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிக பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய சொத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹஸரத் பயான்ல சொன்னாங்க, இப்போ அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்திய நாட்டையே வாங்கிடுவாரு, அந்த அளவிற்கு அவங்க இடத்துல சொத்து இருந்துச்சு. ஆனா அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு சொத்தும் இல்லை. ஆனா மதீனாவுக்கு வந்தாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க, இவங்களோட நீங்க சேர்ந்து இருந்தீங்க. அந்த சஹாபி சொன்னார், உங்களுக்கு நான் எது வேணா தருவேன், எது வேணா கேளுங்கன்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, எனக்கு நீங்க எந்த சொத்தையும் தர வேணாம், எதுவும் எனக்கு ஃப்ரீயா வேணாம், ஃப்ரீங்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த இடத்துல சந்தை இருக்குங்கிறத மட்டும் கூட்டிட்டு போய் காமிங்க, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாம இருந்தவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆனாங்க. அப்ப அவங்களிடத்துல கேட்கப்பட்டது, இந்த அளவிற்கு செல்வந்தராக ஆனதுக்கு காரணம் என்ன, இந்த அளவிற்கு வியாபாரத்துல பரக்கத்து கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இந்த வியாபாரம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து என்பதாக நினைச்சு நான் வியாபாரம் செய்வேன், நபி அவர்கள் எப்படி செஞ்சாங்களோ அப்படி நான் வியாபாரம் செய்வேன்.
ரெண்டாவதாக சொன்னாங்க, பொய் சொல்லி என்னைக்குமே ஒரு பொருளை நான் வித்தது இல்லை என்பதாக சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, ஒரு பொருள் என்னிடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா 3 நாட்களுக்கு மேல நான் வச்சிருக்க மாட்டேன், அதை வித்துடுவேன். குறைஞ்ச லாபமா இருந்தாலும் சரி அதை நான் வித்துடுவேன் என்பதாக சொன்னாங்க. நான்காவதா சொன்னாங்க, கடனுங்கிற பேச்சே என்னோட வியாபாரத்தில் இருக்காது. யாருக்கும் கடனும் கொடுக்க மாட்டேன், கடன் கொடுத்து நான் முதலையும் போட மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. அஞ்சாவதாக சொன்னாங்க, எவ்வளோ பெரிய வியாபாரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தொகை உள்ள வியாபாரமாக இருந்தாலும் ஜமாத்து தொழுகையை நான் விட்டதே இல்லை என்பதாக சொன்னான். ஜமாத்து தொழுகையை நான் ஒருபோதும் விட்டதாக இல்லை. அதனால் அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வரக்கத்து செய்தான் என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரம் என்பது தேவைதான் என்றாலும் வணக்க வழிபாடுகளை விட்டுட்டு ஒரு வியாபாரம் நம்முடைய வியாபாரமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஹலாலை தேடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.